விநாயகர் சதுர்த்தி 2ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலையா வாங்கி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது 3 நாள் நம்ம வீட்டுல மனையில அமர்ந்திருப்பாரு. 3ஆம் நாள் தான் கொண்டு போய் கரைப்போம் இல்லையா? அதனால வந்து 3 நாள் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நெய்வேத்தியம், விளக்கு ஏத்தி, தூப தீப ஆராதனை எல்லாம் காமிக்கணும். அதே மாதிரி நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போட்ட பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எவ்வளவு எளிமையா ஒரு செம்பருத்தி பூ இருந்தா கூட அதை வச்சு விநாயகருக்கு எளிமையா வந்து ஒரு விளக்காவது ஏத்தி அதுக்கப்புறம் வந்து நெய்வேத்தியமா கல்கண்டு இல்ல பாயாசம் இல்ல பால், நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து வைக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு நான் வந்து பாலும் நாட்டு சர்க்கரையும் வச்சிருக்கேன். அதோடு மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளுடைய பஞ்சமி நாயகியாகிய வாராகி அம்மனுக்கு உரிய பஞ்சமி திதி. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு 5 முக விளக்கு செம்பருத்தி தீபமும் வந்து ஏற்றியிருந்தேன். விநாயகரையும் வாராகி அம்மனுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பிரசாதமா பால், நாட்டு சர்க்கரை வச்சு வணங்கிட்டேன். ரொம்ப வந்து எளிமையா வந்து பண்ணியிருந்தேன். இந்த பஞ்சமி, அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பஞ்சமிய ரிஷி பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என் வீட்டுல இருக்க அந்த செவ்வரலியை தான் வந்து வாராகி அம்மனுக்கு சாத்தியிருந்தேன். ரொம்ப ரொம்ப அம்பாள் ரொம்ப அழகா இருந்தாங்க. எளிமையான பூஜையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தான் இறைவங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரம்லாம் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு நம்மளுடைய அன்பை மட்டும் பாத்தீங்கன்னா எப்பவுமே குறைவில்லாம நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்க நம்ம மனையில எழுந்து அழும்போது நல்லபடியான விஷயங்கள் நம்ம மனையில நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எப்படி விநாயகர் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நமக்கு சந்தோஷம் இருக்கோ அதே மாதிரி 3ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து ஆத்துல விடும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. ஆடி மாசத்துல நம்மளுடைய ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது நிறைய மண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழைச்சிட்டு போயிடும். அப்படி இருக்கும்போது ஆற்றுல வந்து மண் வளம் வந்து குறைஞ்சிரும். அதுக்காக தான் வந்து ஆவணி மாதத்துல விநாயகர் சதுர்த்தின்னு ஒரு விசேஷம் மூலமா விநாயகர் மூலமா திரும்பவும் அந்த மண்ணெல்லாம் வந்து ஆத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு களிமண்ணால செஞ்ச விநாயகரை கொண்டு போய் ஆத்துல வந்து விடுறோம். சாதாரணமா ஒரு களிமண்ணை கொண்டு போய் எல்லாரும் ஆத்துல போய் போடுங்கன்னா நம்ம யாரும் போடுவோமா? கண்டிப்பா போட மாட்டோம். ஆனா இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திங்கிற ஒரு விசேஷம் வர்றதுக்கு காரணம் நம்மளுடைய இயற்கை வளங்கள் வந்து பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான். அதனால அரச மரத்தடியில பிள்ளையார் வந்து இன்னமும் இருக்காரு. ஸோ அரச மரம் அப்படிங்கிறது ஆற்றோட நீர்வளத்தை குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறிக்கான மரம். அதுக்காக தான் ஆற்றங்கரையோரமா அரச மரம் நிறைய இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நம்மளை வந்து இயற்கையும் நம்மளையும் காக்கக்கூடிய அந்த விநாயகரை நம்ம வந்து நல்லபடியா வந்து மகிழ்வித்து அவரை வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் நாள் கொண்டு போய் தான் ஆத்துல போய் விடணும். அப்படி விடும்பொழுது இயற்கையை வந்து நம்ம வணங்கிட்டு விநாயகர் அருளோட விவசாயமும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவோம். இந்த விநாயகர் சதுர்த்தியில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா புதன்கிழமை பச்சை நிறத்துல வந்த எங்க வீட்டு விநாயகர் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க. அதே மாதிரி குட்டி வாராகி அம்மன் எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.